சற்றேறக்குறைய 5 மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக இன்றைய தினம் முடிக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பு நிர்வாகமும் சங்கமும் சாம்சங் இந்திய தொழிலாளர் சங்கம் இரண்டு பேரும் இருதரப்பினரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஊதிய உயர்வானது 2025-26 ஆண்டிற்கு ஒரு தொழிலாளிக்கு 9,000-உம் 2026-27 2027-28 2 ஆண்டுகளுக்கு 4,000-உம் 4,500-உம் வழங்குவதென இருதரப்பும் ஒத்துக்கொண்டனர். அதன் அடிப்படையில் ஒரு தொழிலாளிக்கு 18,000 ரூபாய் ஒரு தொழிலாளிக்கு கிடைக்கும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது இருதரப்பினரும் தொழிலாளர்களும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளனர். அது சம்பந்தமாக இன்றைய தினம் இந்த ஊதிய உயர்வு மற்றும் இதர கோரிக்கைகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை பேசி முழுமையாக இருதரப்பும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சுமூகமாக பேசி முடித்திருக்கிறோம். அது சம்பந்தமாக இந்த 23 பேர் 25 பேர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை அவர்களை மீண்டும் பணியில் சேர்ப்பதற்கான முயற்சியை தொழிலாளர் நலத்துறை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, ஒரு நிமிஷம். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் ஏற்கனவே நானும் தொழிலாளர் துறை அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், சிறு குறு தொழில்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரெல்லாம் நாங்கள்லாம் கூடி பேசி வேலை நிறுத்தம் நடைபெற்றது. அந்த வேலை நிறுத்தத்தை வித்ட்ரா பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் உத்தரவு அடிப்படையில் சிறப்பாக முடிச்சு கொடுத்தோம். இப்போ நடந்த பேச்சுவார்த்தை என்னென்னா ஊதிய உயர்வு மற்ற கோரிக்கைகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தை. இது முழுமையாக 100% இருதரப்பினரும் தொழிற்சங்கமும் நிர்வாகமும் சுமூகமான உறவு ஏற்பட்டு இன்றைய தினம் முடித்திருக்கிறோம். இந்த 25 பேருக்கும் விரைவில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு நாங்கள் நிச்சயமாக தொழிலாளர் துறை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் அவருடைய வேலையில் சேர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. ஆதரவாக ஒரு சங்கமோ இறங்கு சார், அங்கேருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஃபேஸ் தெரிலன்ட்டு. அதாவது சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் ஆரம்பித்ததே நிறுவனத்திற்கு பெரிய பிடிக்காத ஆகாத ஒன்றாக அந்த சங்கத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் தான் இதுவரை நீடித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இப்போதும் சங்கத்தை அவர்கள் ஏற்க தயாராக இல்லை என்கிற நிலையிலே தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்போது எங்களோடு அமைச்சர் முன்னிலையில் தொழிலாளர் துறை முன்னிலையில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போது ஒரு ஏற்புரை அறிவுரை வந்திருக்கிறது. இந்த சங்கத்தோடு பேச வேண்டும் என்கிற, இந்த சங்கத்தோடு சேர்ந்து உடன்படிக்கைக்கு வர வேண்டும் என்கிற ஒரு நிலையை ஏற்கனவே அவர்கள் 4 அமைச்சர்களுக்கு முன்னால் ஏற்க வேண்டி வந்தது. இப்போது மீண்டும் ஏற்க வேண்டி வந்திருக்கிறது. அதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிறுவனம் தொடர்ந்து இந்த தொழிற்சங்கத்தோடு பிரச்சனைகள் குறித்து பேசி முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அதை இப்போது நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். இல்லாவிட்டால் தொழில் அமைதி இருக்காது. இரண்டாவது, இந்த உடன்படிக்கை என்பது நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்த போது 9,000 ரூபாய் தருவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு மேல் தர இயலாது, தர முடியாது என்று சொன்னார்கள். வழக்கமாகவே இந்த நிறுவனம் அதிகபட்சமாக இவர்கள் கொடுத்த சம்பள உயர்வே அவ்வளவுதான். 3,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு, அடுத்த வருஷத்துக்கு 3,000 ரூபாய், அடுத்த வருஷத்துக்கு 3,000 ரூபாய். 9,000க்கு மேலே இந்த 16 வருஷத்தில் அவங்க கொடுத்ததே கிடையாது. இப்போ தான் இந்த சங்கம் வைத்த காரணத்தினால், வேலை நிறுத்தங்கள் உட்பட நடந்த காரணத்தினால் ஊதிய உயர்வு என்பது 18,000 நேரடி ஊதிய உயர்வு. இது போக மோட்டிவேஷன் இன்சென்டிவ் என்ற ஒரு அமைப்பு பணம் இருக்கிறது. அதே மாதிரி ஆண்டு ஊதிய அது ஒரு 4,000 ரூபாய் வரும், சர்வீஸுக்கு ஏற்ப வரக்கூடியது. அப்படி பார்த்தா ஒரு 21,000 23,000 ரூபாய் வரைக்கும் தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். இதுபோக விடுப்புகளில் சில விடுப்புகள் அதிக கிடைக்கிறது. இப்போ திருமணத்துக்கு 3 நாட்கள் விடுப்பு என்பதை அவர்கள் மரணத்திற்கு அவங்க வீட்டில் அவங்க மனைவியோ அல்லது மற்றவர்களோ நெருங்கிய உறவினர்களோ இறந்து போனால் அதற்கு ஒரு 3 நாள் விடுப்பு என்று வந்திருக்கிறது. குழந்தை பிறக்குமானால் தந்தைக்கு ஏற்கனவே 3 நாள் லீவு இருந்தது, இப்போது 5 நாள் லீவு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வேறு சில பலன்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் மினிஸ்டர் அலுவலகத்திலேருந்தே கொடுப்பார்கள், அதில் டீட்டெயில் இருக்கிறது. இது எல்லாம் சேர்த்து பார்த்தா அந்த பணப்பலன் என்பது சராசரியாக எல்லா தொழிலாளிகளுக்குமே மாத கணக்கில் பார்த்தால் 23,000 ரூபாய் அளவுக்கு
அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு சங்கத்தை உருவாக்கி அமைப்பை உருவாக்கி எங்களை பலவீனப்படுத்த எடுக்கிற அந்த முயற்சி என்பதில் அவர்கள் வெற்றி பெறவில்லை, வெற்றி பெற முடியாது. பெரும்பான்மை தொழிலாளிகள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். இப்போதும் பெரும்பான்மையை தீர்மானிப்பது பிரச்சனை என்றால் அவர்கள் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினால் அதை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். முடிவுக்கு வந்துருச்சு. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் முடிவுக்கு வந்து விட்டது. 2 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.